வேலைக்கு போகுவான். அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே பேசுறது, பையன் என்னப்பா பண்ணுறான், படிச்சுட்டு இருக்கான், என்னப்பா எவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருக்கிறான், சம்பாதிக்க ஆரம்பிக்கலையா? இதை பையன் காதில் விழுது. நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம சம்பளத்தை எதிர்பார்த்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவனுக்கு உண்மை புரியுறது. இந்த பேரண்ட்டோட கம்பல்ஷனில் என்ன பண்ணுறான், இவன் என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வேலையில் சேர்ந்துடுறான். ஒரு 5000 ரூபாய் சம்பளம், ஒரு 10,000 ரூபாய் சம்பளம். இதை கொஞ்சம் மாற்றிக்கிடணும். பையன் சம்பாதிப்பான், எப்பவும் சம்பாதிப்பான். உங்களுடைய எதிர்பார்ப்பு தப்புன்னு நான் சொல்லலை. ஐ டோன்ட் சே தட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ராங். யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் கரெக்ட். யுவர் சைல்ட் ஷுட் ஏர்ன் ஃபார் யூ. பட் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அன்டைம்லி. ஒரு அவசர எதிர்பார்ப்பு, அவ்வளோதான். உங்கள் எதிர்பார்ப்பு தப்புன்னு சொல்லலை. உங்கள் எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் அவசரமாக இருக்குது. பையன் சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு பொழுது அவன் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறவன் அப்புறம் அவரப்டா நிறுத்திட்டு எதுவும் ஆயிடுறான். உங்கள் பையன் வந்துட்டு அவனோட கோலை நோக்கி போய் அந்த கோலை அச்சீவ் பண்ண பிறகு ஒரு பெரிய பதவி வர்றதில் நீங்கள் ஆசைப்படுங்க. யூ ஃபீல் ஹாப்பி தட் யுவர் சன் இஸ் CEO ஆஃப் கூகுள். மை சன் இஸ் ரிசர்ச் டைரக்டர் ISRO. இந்த டெசிக்னேஷனை வச்சு பெருமைப்படுங்க, வருமானத்தை வச்சு பெருமைப்படாதீங்க. அந்த டெசிக்னேஷன் எப்படி அச்சீவ் பண்ண முடியும்? பையன் அப்படி ஃப்ரீயாக விட்டுடணும். நம்ம குழந்தை அவன் என்ன ஆசைப்படுறான் அப்படிங்கிறத பாருங்க. அந்த கோலை அச்சீவ் பண்ண பிறகு அவனா சம்பாதிக்க போகிறான். அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துறீங்க. திஸ் இஸ் எ மாரல் இட் ஷுட் பி கேரிட் பை த பேரண்ட்ஸ். யூ ப்ளீஸ் அலவ் யுவர் சன்ஸ் டு அச்சீவ் தேர் கோல். யூ ப்ளீஸ் டோன்ட் கம்பல் them to earn for you. He is going to earn, but at a later stage after he achieves his goal. ரெண்டாவது ஒரு தவறு பேரண்ட்ஸ் செய்யக்கூடியது, நான் பல கல்லூரிகளில் பார்த்துருக்கிறேன். பையனோட விருப்பம் என்ன அப்படின்னு தெரியாமல் உங்களோட விருப்பத்தை அவனை ட்ரஸ்ட் பண்ணுறது. +2 முடிச்சுட்டு உடனே பையன் என்ன படிக்க விரும்புகிறான் அப்படிங்கிறத பையனை கேட்கணும். இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்த்துருப்பாங்க, பையனை இது படிக்க வைப்பா அப்படிம்பாங்க. உடனே அந்த காலேஜில் கொண்டு அட்மிட் பண்ணிடுறது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் வேலூரில் இருக்கும் பொழுது ஒரு பையன் தந்தை பெரியார் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கான். ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயர் வந்தான். ஃபஸ்ட் இயரில் 6 சப்ஜெக்ட் + 6 சப்ஜெக்ட் 12 சப்ஜெக்ட் இருக்கும் 2 செமிஸ்டரில். 12 சப்ஜெக்ட் அப்படியே கேரி பண்ணிட்டு செகண்ட் இயர் வந்துட்டார். 12 சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில். செகண்ட் இயர்லேருந்து தேர்ட் இயருக்கு வர்றார். அகெயின் 12 சப்ஜெக்ட்ஸ். when he reaches second year, beginning of second year, he has got 24 subjects as hours, arrears. அப்புறம் தான் அவனை லொக்கேட் பண்ணேன். அவனை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அவனை என்னோடய சேம்பரை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது ஏன்பா அப்படின்னு கேட்டேன். ஐ டோன்ட் லைக் இன்ஜினியரிங் சார். தி ரிப்ளை தட் he gives is, I don't like engineering. How is it you come to third year when you say that you don't like engineering? Sir, my father admitted me here, sir. Immediately I asked him to call your father. The very next day father came to my chamber. சாதாரண ஆள் இல்லை. ஐ டு நாட் வாண்ட் டு டிஸ்க்ளோஸ் ஹூ இஸ். ஒரு டாக்டர், ஒரு சீனியர் டாக்டர். என்ன டாக்டர் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கிறீங்களே, பையனுக்கு இன்ஜினியரிங்கில் பிரியமில்லைன்னு சொல்கிறான், நீங்கள் அவனை அட்மிட் பண்ணிக்கிறீங்க, 2 years அரியர்ஸ் அப்படியே கையில் இருக்கு அப்படின்னா, அவர் தலைக்கீழே போட்டு சொன்னது இது உண்மை. இது எனக்கு 2 குழந்தைங்க சார். பெரியவ பொண்ணு, ரெண்டாவது இந்த பையன். ஆல்ரெடி மை செல்ஃப் அண்ட் மை ஒய்ஃப் ஆர் டாக்டர்ஸ். மை ஃபர்ஸ்ட் டாட்டர் இஸ் டூயிங் மெடிக்கல். எங்கள் வீட்டில் 3 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஐ வாண்டட் டு ஹேவ் an engineer in my house. His wish that he wanted to have an engineer in his house. உங்கள் விஷ் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. பையனோட விருப்பம் என்னான்னு கேட்டிங்களா? பையன் wanted to become a doctor. ஆல்ரெடி 3 டாக்டர் இருக்கும்போது என்னத்துக்கு 4வது ஒரு டாக்டருக்காக என்ஜினியர் ஆகட்டும்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருந்தார். உடனே அவனை ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, வேறு எதான படிப்பு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. இன்னொரு கேஸ் இதில் மேல் விஷயத்தில் ஒரு பையன் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு செகண்ட் இயருக்கு வர்றார். ஐ குட் லொக்கேட் him right at the second year. செகண்ட் இயரில் பையனை கேட்கும் போது ஏன் இப்படி ஃபெயில் ஆகிட்டேன்னா, அவன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐ ஹேட் மேத்தமெட்டிக்ஸுங்கிறான். இன்ஜினியரிங்க்கு முக்கியமாக தேவையான சப்ஜெக்டு மேத்தமெட்டிக்ஸ் தான். when a boy hates mathematics, how he can get admitted into engineering, I don't know. When I asked him,
எனக்கு பிரியமே இல்லை சார், நான் வேறு கோர்ஸ் படிக்கணும்னு ஆரம்பித்தேன். எங்கள் அப்பா தான் கொண்டாந்து விட்டார். இங்கே ஃபாதர் இஸ் எ சீனியர் போலீஸ் ஆஃபீஸர். அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி ரிலீஸ் இம் ஃப்ரம் த காலேஜ். இல்லைன்னா 4 வருஷமும் ஃபெயில் ஆகிட்டு ஒன்றும் வெறும் கையோடு தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட் இயர்லேயே முடிச்சு அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு. இந்த மாதிரி தவறான உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ் மேலே திணிக்காதீங்க. பையனை என்ன படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பையனோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி படிக்க வைங்க. நிறைய கேஸ் நம்ம பெருநாம்பட்டிலையும் இருக்குது. சொன்னாக்கா வருத்தப்படுவீங்க. பையனுக்கு விருப்பமே இல்லை, பேரண்ட்ஸாக எப்படி பேரண்ட்ஸ் பண்ணி விடுறாங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுவாங்க. அப்பா இந்த கோர்ஸ் படித்தாக்கா மெரைன் இன்ஜினியரிங் படிங்க, நிறைய வரும் பணம். அவனுக்கு பிரியமே இருக்காது. மெடிக்கல் கோர்ஸ் கூட காக்ரோச்சை கொண்டு பயப்படுறான். பையன் காக்ரோச்சை கண்டா பயம். அவனை கொண்டு மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா ஐ வாண்ட் டு ஹேவ் எ டாக்டர். பணம் நிறைய இருக்குது அவர்கிட்ட. பையனை கொண்டு ஃபோர்ஸ் பண்ணிருப்பாரு. பையன் எப்படி படிச்சு வருவான் வழியில். ஸோ ப்ளீஸ் டூ நாட் த்ரஸ்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன்டு யுவர் சில்ட்ரன். யூ ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் வாட் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட், வாட் ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட். எனக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கிட்டேன். நான் கடைசியாக பெண்கள் எஜுகேஷனில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். பெருநாம்பட்டை பொறுத்தவரையில் நிறைய பெண்கள் ஃபர்தராக படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு வசதி இல்லை. பேரண்ட்ஸை கேட்கும் போது என் பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறா, ஆனால் நான் வெளியூருக்கு அனுப்ப பிரியம் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணிருக்கோம் நம்ம பெருநாம்பட்டில்? கொஞ்சம் இதுக்கு கவனம் செலுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். அத்தாரிட்டிஸ் இந்த டேலண்ட் பற்றி சொல்லும் பொழுது ஒரு சொல்ல மறந்துட்டேன். Those students who have got some wish right at the school level, I want to become something. என்ன பண்ணணும்னா, you please register your wish in TIET. It goes along with the name, talent identification. இந்த அமைப்பு அதில் இருக்கோ என்னமோன்னு தெரியல, எனக்கு அரேஞ்ச்மெண்ட் இருக்கோன்னு தெரியல. பட் இட் இஸ் a right thing. Those students who want to do something, who have got good ambition, அது என்ன அப்படிங்கிறத ஒரு ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணிடணும். இந்த டைட் என்ன பண்ணணும்னா, அவங்கள பீரியாடிக்கலாக கூப்பிட்டு அங்கே விஷ் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணி ஃபைனலாக அவங்க கோல் அச்சீவ் பண்ணுற வரல அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்களேன்னா, அதில் ஏதான அப்டிக்கல் வரும்போது அதை தடுத்து அதுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிங்கன்னா அவங்க கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட விஷ். Again, congratulating the PhD graduate here. I thank the organizers for giving me this opportunity. Thank you very much. Assalamu alaikum.